ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட்ஸ் பில்டிங். ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் லீவ் பண்ணுனா இன்டர்வியூவர் வந்து ரொம்பவே வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு போவாங்க. இன்டர்வியூவர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க அப்படிங்கிறதுவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்டுவை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி திங்க் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். அது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் எந்த ஒரு ஐடியாவே வரல அப்படின்னா இந்த ஒரு ஐடியாவே எடுத்து கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஐடியாஸ் வந்து இன்டர்வியூவர் ரொம்பவே வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஒரு ஐடியாஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுவை எந்த மாதிரி பில்ட் பண்ணலாம், ஒரு எஃபெக்டிவாக எந்த மாதிரி பில்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பில்ட் பண்ணால் மட்டும்தான் இன்டர்வியூவில் நம்மளால எஃபெக்டிவாக சொல்யூஷன்ஸுங்க இல்லை அவங்க கேட்குற ஒரு ஆன்சர் வந்து சொல்ல முடியும். அதனால எந்த மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட உங்ககிட்ட ஒரு லைஃப் சைக்கிளாக சொல்லிட்டு போவேன். லெட்ஸ் கன்டினியூ வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடியா வந்து என்னோட ஃப்ரெண்ட் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா. அவன் வந்து இப்போ ஒரு ஜிஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஆல்மோஸ்ட் 26 LPA ஒரு பேக்கேஜ் வந்து கிராக் பண்ணிட்டு போயிருக்கிறான். அவன் நிறைய ஒரு AML ரிலேட்டட் ப்ராஜெக்ட், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுனா கூட இன்டர்வியூவர்ஸ் வந்து ஒரு ரியல் டைமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்களையும் நம்ம பில்ட் பண்ணும்போது ரொம்பவே வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ மல்டிபிள் ஒரு இடத்துங்களில் ஒரு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் சரியில்லை அப்படிங்கும் போது, இல்லை ஏதோ ஒரு மரம் வெட்டி உளுந்துருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் அது எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராமில் எடுத்து போடுறாங்க வீடியோஸாக. இதுக்கு ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க காலேஜ் டேஸ் இருக்கும் போதே அவங்க ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யார் வேணாலும் அவங்க அந்த ஒரு வெப்சைட் கூட ரெஜிஸ்டர் ஆகி போகலாம். ரெஜிஸ்டர் ஆகி போயிட்டு கரெக்டான ஒரு லோக்கல் அட்ரஸும் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும். அதிலெல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணி தான் அந்த ஒரு லாகின் ஆக முடியும். அட்மின் வந்து வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணுறக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏரியாவில் நடக்கிற எந்த ஒரு இஷ்யூவாக ஆகட்டும், ஒரு ரோடாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், தண்ணி பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து அவங்களோட வெப்சைட் இருக்கும் இல்லையா, அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, அங்கே போய் அப்லோட் பண்ணலாம். சேம் லைக் இன்ஸ்டாகிராம். அது அப்லோட் பண்ணின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அந்த ஒரு முனிசிபாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த ஒரு தாலூக்லேயே இருக்குது, அந்த ஒரு முனிசிபாலிட்டி கிட்ட போய் அந்த ஒரு இமேஜ் போய் சேரு. அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புனாங்க அப்படின்னா அது அவங்ககிட்ட போய் சேரு. அதுக்கப்புறம் பப்ளிக் கூட அதுக்கு ஓட் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால, இது வந்து ரியல் டைம் இஷ்யூ சால்வ் பண்ணுறதுனால, இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லை இல்லையா. ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணுற மாதிரி எல்லா பிரச்சனையுமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. எதுக்கு அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் தெரிய போகுது, யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் தெரிய போகுது. இது சொல்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேராக ரெடி பண்ணிருந்தாங்க. அதில் யார் வேணாலும் லாகின் ஆகலாம், அவங்களோட ரியல் ஐடென்டிட்டி ப்ரூஃபை கொடுத்து. அதுக்கப்புறம் அதுக்கு ரிகார்டிங்காக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு போய் அந்த ஒரு இமேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஐடியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு கூட ரொம்பவே பிடிச்சிச்சு. அதே வந்து அவங்க இன்டர்வியூ சொல்லும் போது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மேபி அவங்க ப்ரொடக்ஷனுக்கு போகல, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் அது யூஸ் ஆகலைன்னா கூட இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ரியல் சொல்யூஷனும் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாஸும் நீங்கள் திங்க் பண்ணிட்டு போங்க. திஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வில் மோர் ஹெல்ப்ஃபுல் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட் தான். நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மஷின் லேர்னிங்கில் வந்து நான் ஒரு டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருந்தேன். பட் அது எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு வேல்யூ வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். அது அந்த ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, DBMS அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அவங்க எங்களோட மேம் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, எதுவும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஆஃப் செமிஸ்டர் டைம் கொடுத்ததுனால கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இது. எங்களோட காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கம்பெனி வந்துருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் யாருக்குமே கிடைக்காது. ஒரு 10 இயர்ஸ் சிஸ்கோ அப்படிங்கிற கம்பெனி எங்களோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு லாஸ்ட் இயர் டேட்டாலாம் நம்ம கிட்ட இல்லை இல்லையா. அதனால நான் ஒரு வெப்சைட் ஒரு பில்ட் பண்ணேன். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் ஆகி போகலாம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனி நேம் போட்டாலே போதும், அந்த கம்பெனி ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும், கூகுளில் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அதில் இதில் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட சீனியர் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த ஒரு சிஸ்கோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம், எந்த கோடிங் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறத எழுதலாம், எந்த ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ ஃபர்தர் ஃபியூச்சர் வர ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இல்லை, அந்த ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணேன். இது நான் ரியல் டைமாக வந்து டெப்ளாய் பண்ணினேன். ஒரு 200 பீப்புள் யூஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது நான் இன்டர்வியூவில் சொல்லும்போது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. ரதர் தான் திஸ் மஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் ஒரு ரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற பற்றி யோசிச்சுட்டு போங்க. வெதர் இட் இஸ் சிம்பிள் சொல்யூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சொல்யூஷன் கொடுக்கும்போது இன்டர்வியூ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லிங்க்டின்ல ஒரு பையன் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு போகும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ஆக்ட், டிபிஎம்எஸ் ஆக்ட், ஓஎஸ் ஆக்ட், இந்த மாதிரி 64 சப்ஜெக்ட் வந்துட்டு போகும். இந்த ஒரு 64 சப்ஜெக்ட்டுமே ஜென்யூனான நோட்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்பவே பெரிய பிரச்சனை இல்லையா? அதனால அவன் அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, அவன் சுற்றி முற்றி நடக்கிற பிரச்சனை தான் அது. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கிறான். அந்த வெப்சைட் வந்து ஒரு டொமைன் வாங்கியிருக்கிறான். வெப்சைட் டெப்ளாய் பண்ணுறதெல்லாம் ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி டெப்ளாய் பண்ணுறது ஃப்ரீயா அப்படின்னு கூட உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணியிருக்கிறான். என்ன அப்படின்னா, யார் வேணாலும் அவங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஓடிபி போகும். எதுக்கு அப்படின்னா, ஃபேக் ஜிமெயில் அக்கௌண்ட்டெல்லாம் கொடுத்து லாகின் ஆயிடுவாங்க இல்லையா? ஓடிபியை என்டர் பண்ணாங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேஷன் ஆகும். அந்த ஒரு அக்கௌண்ட் மூலிமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூ நோட்ஸும் அப்லோட் பண்ணலாம். அதையே ஸ்டூடெண்ட்ஸுங்க சப்ஜெக்ட் ஓரியன்டாக சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த ஒரு நோட்ஸ் வந்து வினாடி வரும். அப்போ அந்த ஒரு நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ரியலாகவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஓட் பட்டன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு போகலாம். அந்த ஒரு நோட்ஸ் ரொம்பவே ஜென்யூன் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு அப்படின்னா, இடி இந்தியாவில் வந்து எத்தனை பேர் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது. ஒரு 10,000-20,000 நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஒரே சப்ஜெக்டில். அப்படிங்கும்போது அந்த ஒரு ஓட்டு பேசிஸ் மேலே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணியிருக்கிற அந்த பையன் இப்போது ஒரு சப்ஜெக்டோட ஜென்யூனாகவே ஒரு நோட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு போகும். அதை படித்தோம்னா நம்மளுக்கு கூட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. ஏதோ நிறைய தடவை நம்மளுக்கு ரிசோர்ஸ் சரியாக இல்லாமல் ஒரு மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது இல்லையா எக்ஸாம்ஸில். அந்த ஒரு பிரச்சனையை இவன் சால்வ் பண்ணியிருக்கிறான். இப்போ திங்க் பண்ணுங்கள், உங்களோட சுற்றி முற்றி என்ன ஒரு பிரச்சனை போகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங், எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? எதுவுமே நம்ம பிரச்சனையாக பார்க்கல அப்படிங்கும்போது, பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னுட்டே ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு பிடிஎஃபே வேர்ல்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது, ஒரு கூகுள்லே ஆகட்டும் எங்கேயுமே ஆகட்டும், நீங்கள் கிளியராக ஒன்று பண்ணி போடலாம் இல்லையா? இதில் எல்லாமே பெய்டாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக ஒன்று வெப்சைட் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐடியாஸ் எங்களுக்கு ரொம்பவே வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ரியல் இஷ்யூ சால்வ் பண்ணும்போது. திஸ் இஸ் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஒரு ப்ராஜெக்ட்டுவே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறனால சொல்கிறேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் இந்த வீடியோ பார்க்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றுமே தெரியாது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படிங்கும்போது உங்களோட ஐடியாவை எடுத்துகிட்டு போய் ChatGPT கொடுங்க. இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு நான் எப்படி சொல்யூஷன் பில்ட் பண்ணலாம், எந்தெந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட்லி ட்ரெண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரண்ட் எண்டை யூஸ் பண்ணலாம். பேக் எண்ட் நீங்கள் பைத்தான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணலாம், இல்லை நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா எது இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவாவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் சூஸ் பண்ணிக்கோங்க. பைத்தானில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து வெறும் HTML CSS மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நோ ப்ராப்ளம், HTML CSS யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி தெரியுமோ, ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோல்ட் கிடைச்சிச்சு அந்த ஒரு சப்ஜெக்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா உங்களால் ஓனாக கிரியேட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்டுவை ChatGPT கிட்ட கொடுத்து எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கேளுங்க. அது எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிங்கிள் லைன் ஆஃப் கோட் கூட நீங்களாக தான் எழுதணும். வேணா நீங்கள் ChatGPT போய் ரெஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. ஆனால் எழுதுகிற கோட் வந்து உங்களதாக தான் இருக்கணும். அப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு கம்ப்ளீட் கிரிப் கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இன்டர்வியூவர் கேட்குற எல்லா கொஸ்டினுங்க இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கவர் ஆகிறமான்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் பேக் எண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி SQL queries யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸுங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபைனலாக ஒரு 1 வீக் 2 வீக் 3 வீக் எஃபர்ட்டில் ஒரு ஸ்டெப்புக்கு வருவீங்க. ஒரு 1 ஸ்டெப்லேருந்து ஒரு 3rd ஸ்டெப்புக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற திங்க் பண்ணுங்கள். ChatGPT கேளுங்க, இல்லை ஆர்டிக்கலுங்க பாருங்கள், யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். பார்த்து எதுவுமே ஒரு யூடியூப்பை பார்த்து கம்ப்ளீட்டாக கோடு டைப் பண்ணுற
பதிலாக அந்த ஒரு டெக் ஸ்டாக்கவே நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 1 month 2 month எஃபர்ட் போட்டு அது எல்லாமே கற்றுட்டு அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 1 line ஆஃப் கோட் எழுதும் போது கூட ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்வியூவில் வந்து அதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. இப்போ ஒரு லைன் ஆஃப் கோட் எடுத்துகிட்டு கூட கேட்கலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.